லைவ் தமிழ் செய்திகள். மகிழ்ச்சி அடைந்து வியப்பில் இருந்த சிவகார்த்தியன். நடந்து முடிந்த சரிகமபா நிகழ்ச்சியில் சிவகார்த்தியனின் அனுபவங்கள் தொடர்பாக பகிரப்பட்டு வருகின்றன. இந்த தகவல் வைரலாக ஊடகங்களால் பிரபலியப்படுத்தப்படுகின்றது. எதிர்பாராத கேள்வியினால் ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைந்த சிவகார்த்தியன் சிரித்து கொண்டே அன்பாக பதில் கூறியிருந்தார். அந்த புவனேஷ் என்ற சிறுவன் விஜய் அவர்கள் தந்த துப்பாக்கியை எப்போது நீங்கள் என்னிடம் தெரிவீர்கள் என்று கேட்டதற்கு சிவகார்த்தியனின் அதிர்ச்சியான முகம் அங்கு வெளிக்கொணரப்பட்டது. அதற்கு சிவகார்த்தியன் அன்பான பதில் வழங்கியிருந்தார். நீ இங்கே இருந்து பார்க்கும் பொழுது உன்னுடைய உருவம் எனக்கு பெரிசாக தெரியவில்லை. ஆனால் எங்கிட்ட இருக்கிற துப்பாக்கி பெரிசாக இருக்கு. அதை உனக்கு நீ வளர்ந்த பிறகு தருகிறேன் என்று அன்பாக பதில் கூறினார் சிவகார்த்தியன். இப்போ அந்த துப்பாக்கி வச்சிக்கிற அளவுக்கு இன்னும் வளரவில்லை என்றும் அதை கொடுத்தால் உன்னால் தூக்கி கொள்ள முடியாது என்றும் அவர் கூறிக்கொண்டார். ஆகவே சிறுவர்களின் மனதை அறிந்து பேசக்கூடிய அன்பும் பண்பும் சிவகார்த்தியனிடம் இருந்தது. பிறகு புவனேஷ் சிவகார்த்தியனிடம் சென்று அவருக்கு சாக்லேட் கொடுத்து அவருடைய கன்னத்தில் முத்தமிட்டார். இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பத்திலிருந்து புவனேஷுக்கு ஸ்வேதா மேனன் அதிகமாக செல்லம் கொடுத்து வருகின்றார். எல்லா குழந்தைகளையும் ஸ்வேதா மேனன் பாராட்டி கொண்டிருந்தாலும் புவனேஷிடம் அதிகமாக அக்கறை எடுத்துக் கொள்கிறார் என்ற பலரின் ஆதங்கமும் அங்கு வெளிக்கொணரப்பட்டது. இந்த நிலையில் புவனேஷ் மற்றும் சிவகார்த்தியன் இருவரையும் பார்த்து அமரர் திரைப்படத்தில் இடம்பெற்ற மின்னலே மின்னலே பாடல் வரிகளை பாடியிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஆகவே பலரின் பிரபல்யமான ஓர் நெஞ்சம் நிறைந்த நடிகராக சிவகார்த்தியன் பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். மக்களுக்கு மத்தியில் பிரபல்யம் பெற்றிருந்தாலும் எவ்வாறு நடிப்பு துறையில் சிறந்திருந்தாலும் சிறுவர்களோடு சிறுவராகவும் பெரியவர்களோடு பெரியவர்களாகவும் அன்போடு அன்பாகவும் பழகுவது அதற்கு தனிப்பெரும் ஆற்றல் தேவை என்றும் பலரும் கூறுகின்றார்கள். ஆகவே அந்த வகையில் எல்லா நடிகருக்கும் இல்லாத சிறப்பு இந்த விசேட விருந்தினராக கலந்து கொண்ட சிவகார்த்தியனுக்கு இருப்பதாக ரசிகர்கள் கூறியிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். மக்களுக்கு மத்தியில் வரவேற்பை பெற்ற நிகழ்ச்சியாக லைவ் தமிழ் செய்திகள் இந்த சரிகமபா நிகழ்ச்சியை எதிர்பார்க்கின்றது. ஆகவே தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சி தொடர்பாக தகவல்களை எதிர்காலத்திலும் தருவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். லைவ் தமிழ் செய்திகள் உங்களுக்கு சரிகமபா நிகழ்ச்சியின் இசை தேனை உங்கள் முன் கண்முன்னே கொண்டு நிறுத்தும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. தொடர்ந்தும் எங்களுடன் பிரயாணிக்கும் பொழுது நல்ல தகவல்களை உண்மையான தகவல்களை தந்துவதற்கு எங்களுடைய இயக்குநர்கள் ஆயத்தமாக இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும்.